எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் அருண் எபனேசர். இன்றைக்கு ஒரு கருத்துமிக்க கதையை உங்களுக்கு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு விஞ்ஞானிகள் கூடுகை, அதாவது ஒரு இடத்துல விஞ்ஞானிகளுடைய கூடுகை ஒன்று நடைபெற்றது. அநேக விஞ்ஞானிகள் ஒன்றாய் இணைந்தார்கள். ஒரு பெரிய ஒரு கட்டடத்துல மையத்தில் அவர்கள் ஒரு வட்டமேசை இட்டு அதில் சுற்றிலும் உட்கார்ந்து ஒரு பொருளை கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் ஆராய்ச்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன என்று சொன்னால், எத்தனை விதமான பொருட்களையும் கரைக்கக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும். எவ்வளவு கடினமான பொருளையும் இந்த மருந்து கரைக்கணும். அப்படி ஒரு மருந்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கூடிய ரிசர்ச் நடந்துகிட்டே இருக்கு. இடையில ஒரு பையன் வந்து காப்பி கொடுப்பான், டீ கொண்டு வந்து கொடுப்பான். ஒரு டீ கடையில் வேலை செய்கிற ஒரு பையன் டீ கொடுப்பான். அவன் வந்து பார்ப்பான். பார்த்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பான். டேய், இதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சின்ன பையன், அதுவும் நீ படிப்பறிவு இல்லாதவன், ஏதோ கடையில் டீ கடையில் வேலை செய்கிறவன், உனக்கு ஒன்றும் புரியாதுப்பா, நீ போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்படியே மீட்டிங் காலையில் நடக்குது. மதியானம் ஆச்சு, எல்லாம் சாப்பாட்டுக்கு போய் வந்தாங்க. போயிட்டு வந்து உட்காரும்போது அங்கே திரும்பவும் அந்த பையன் வந்து டீ கொடுக்க வந்தான். டீ கொடுக்க வரும்போது, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன், என்னதான் நீங்க என்னதான் நீங்க யோசிக்கிறீங்க, என்ன கண்டுபிடிக்க போறீங்க, கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன்கிட்ட ஒரு விஞ்ஞானி சொன்னார், நல்ல மூத்த விஞ்ஞானி, ஒரு விஞ்ஞானி. சரி, சின்ன பையன் கேட்குறான், சொல்லுவோன்ட்டு எல்லாவற்றையும், எவ்வளவு கடினமான பொருளையும் கரைக்கக்கூடிய ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, அந்த விஞ்ஞானி சொல்ல, உடனே அந்த பையன் சிரிச்சுக்கிட்டு, நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொன்னான். ஏய், என்னடா கேட்க போற அப்படின்னோடனே, சரி, அந்த மருந்தை எதில் ஊற்றி வைப்பீங்க அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. ஆமா இல்ல அப்படின்ட்டு அந்த கூட்டத்தை அன்னைக்கே க்ளோஸ் பண்ணாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. பிரியமானவர்களே, நாம நினைக்கிறோம் எல்லாவற்றையும் நம்ம செஞ்சிடலான்ட்டு. ஆனால் அதையும் தாண்டி எல்லாருக்குள்ளும் தேவன் ஞானத்தை வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம பார்க்கிறோம் இல்லையா? அன்பானவர்களே, ஒரு விதமா ஒரு வசனம் இருக்கு, அதை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 8:8 அதுல 2ஆம் வசனம் பாருங்க. பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் என்று எழுதியிருக்கு. பாருங்க, ஒரு குழந்தைக்கு கூட பதில் சொல்ல முடியாம விஞ்ஞானிகள் எல்லாம் கலைஞ்சு போனாங்க. பிரியமானவர்களே, இந்த கதையை கேட்டீங்க. இந்த கதையின்படி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருடைய உலக திறமைகளும் ஒன்றுமில்லை. ஆண்டவர் நினைக்கிறது ஒரு சிறு குழந்தையை கொண்டு கூட செய்வார் என்று நான் சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். ஒரு ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த கருத்துமிக்க கதையை கேட்ட ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தர் கிரியை செய்யுங்க. ஆண்டவரே, எல்லாருடைய உள்ளத்திலும் மனத்தாழ்மையை தாருங்க. குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, நாட்களில் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்ன செய்வதென்று நெருக்கப்பட்டு சிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் வழி திறக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஞானத்தை கொடுங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.